நீங்கள் சாதாரணமாக ஒரு இம்போர்ட்டட் டைனிங் வாங்கினா கூட ஒரு 20 ரூபா 25 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். சில இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்கும். அந்த டைனிங்கை வாங்குவாங்க லைஃப் கேரண்டியோட, லைஃப் கொடுக்கறதுக்காக. நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 21 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே தான், கிளாஸ் போட்டுக்கலாம், கிரைனைட் போட்டுக்கலாம், உட்டன் டாப் போட்டுக்கலாம், மைக்கா டாப் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கஸ்டமருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்களுக்கு தேவையான மாதிரி இதை செஞ்சு கொடுத்துட்றோம். பாருங்கள், அதுக்கு அடுத்து இந்த சேர் பார்த்துட்டிங்களா, சிம்பிளாக அழகாக இருக்கும். அடுத்து பாருங்களா, அதே டைனிங் இங்கே பாருங்கள். இந்த டைனிங் பாருங்கள், இதுக்கு சேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன். இந்த சேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன். ஏன்னா என்னென்னா, இந்த சேர்லலாம் நான் ஏன் இந்த பெண்டு கொடுக்குறேன்னா, சாப்பிடும்போது நல்லா நிமிர்ந்து உட்காந்து சாப்பிட்ணும். அப்படின்னா தான் இந்த பேக் போய் இதில் போய் நல்லா ரெஸ்ட் ஆகும். ரெஸ்ட் ஆகும்போது நீங்கள் நிமிர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சாப்பிட்டதுக்கான இது இருக்கும். நீங்கள் ரொம்ப அப்படியே இதாக சாப்பிட்டீங்கன்னா வயிறு வந்து மடங்கும். அதனால் நிமிர்ந்து சாப்பிட்ணும், இது லாக் ஆகணும். அப்படிங்காத இந்த மாதிரி இதெல்லாம் நாங்களாம் யோசனை பண்ணி செஞ்சுட்டு ஒரு மாடலாக இருக்கணும். ஒரு சேர் எடுக்கிறீங்கன்னா அப்படி பிடிச்சிங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம். ஈஸியாக அசஸ் பண்ணலாம் அந்த சேரெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய நீங்கள் நினைக்கலாம் மரம்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும், அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா நீங்கள் கேரிங் பண்ணிக்கலாம், நல்லா மூவ் பண்ணலாம். இதை வந்து நாங்கள் ஹைட் கம்மியாக பண்ணியிருப்போம். ஏன்னா சில பேர் ரொம்ப ஹைட்டாக இருந்தால் இடத்த வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் சிம்பிளாக அழகாக 4 பேர் உட்காந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு இருக்குது. இதில் வந்து 4க்கு 3 டாப் சைஸு. உட்டு பார்த்தீங்கன்னா அதே தான், ஒன்லி நம்ம டீ கூட்டு தான். இது எல்லாமே இன்னொன்று சொல்லிடுறேன், தனித்தனியாக நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த போர்ஷன் தனியாகவும், அந்த போர்ஷன் தனியாகவும், இந்த போர்ஷன் தனியாக, அந்த போர்ஷன் தனியாகவும். அது மாதிரி இதில் வந்து நான் குஷன் போட்டிருக்கிறேன். குஷன் ஏன் அந்த மாதிரி குஷன் போனோன்னா, நிறையா பேர் குஷன் தான் கேட்குறாங்க கஸ்டமர். இதில் உட்டன் சீட் போடலாம், உட்டன் சீட் போட்டு கொடுக்கலாம், இல்லை உட்லேயே ரீப்பர் மாதிரி போட்டு கொடுக்கலாம். இந்த குஷன் வந்து நான் போட்ட குஷன் தான் இல்லை, என்கிட்ட இப்போ நிறையா ஃபேப்ரிக் இருக்குது. நீங்களே வந்து அந்த கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இந்த கலர் எனக்கு போட்டு கொடுங்கன்னா நான் போட்டு கொடுப்பேன். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சோபா அண்டு டைனிங் ஒரே டைமில் புக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த மாடல்லையே சோபா செய்வேன் யூனிஃபார்மாக. டைனிங்கும் சோபாவும் ஒரே இடத்துல அவங்க போடுறாங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். சோபாவும் இதே மாடலில் செய்வேன், டைனிங்கும் இந்த மாடல் வரும், சென்டர் டேபிள் அதே மாடலில் வரும். ஒரு யூனிஃபார்மாக இருக்கும், அதாவது பார்க்க யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை செய்கிறோம். இந்த மாதிரி அந்த ஒன்று செஞ்சிடும். நான் நிறையா வந்து வாடிக்கையாளர்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை, அதனால் நான் செய்கிறேன். ஏன்னா இப்போ என்கிட்ட தரமான ஒரு பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனால் மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது? முன்னாடிலாம் வந்து கஸ்டமர்லாம் நிறையா வருவாங்க போவாங்க. இன்றைக்கி மொபைல் காலமாகி போச்சு. அதனால் இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணணும் நமக்கு அப்படின்றதுக்காக என்கிட்ட நல்ல பொருள் இருக்குன்றது எனக்கு தெரியுது. மக்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒரு விளம்பரம் இருந்தால் தான் தெரியும். பெரிய அளவில் போயிட்டு நம்ம பெரிய டெலிவிஷன்லாம் விளம்பரம் கொடுத்தெல்லாம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கான